வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். 1001 அரேபிய இரவுகள் எபிசோட் 16. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் கதையை பார்ப்போம். ஷஹஜாத் மயக்கம் தெளிந்த 3ஆம் குருடனின் கதையை இப்பொழுது தொடர்ந்தார். குருடன் கூறுகிறான், மயக்கம் தெளிந்த நான் காந்த மலையின் மீது ஏறினேன். மலை உச்சியில் மண்டபம் இருக்க கண்டேன். மலையேறி வந்த களைப்பால் அயர்ந்து அந்த மண்டபத்தில் படுத்து தூங்கிவிட்டேன். நான் தூங்கும்போது அசரீரி போல் ஒரு தேவகுரல் என் காதில் ஒலித்தது. அன்பு மகனே, உன் காலடியில் உள்ள மண்ணை 3 அடி ஆழம் தோண்டு. அந்த குழியிலே ஒரு வெண்கல வில்லும் மந்திரங்கள் பொதிக்கப்பட்ட 3 அம்புகளும் இருக்கும். வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு மலை உச்சியில் உள்ள குதிரை மேல் இருக்கும் வெண்கலத்தால் ஆன வீரனை அம்பால் அடித்து நொறுக்கு. அந்த வெண்கல சிலை கடலில் விழும். கடலிலே விழுந்ததும் பேரலைகள் உடனே எழும். நீ சற்றும் தாமதிக்காமல் உன் கையில் உள்ள வெண்கல வில்லை தோண்டிய குழியிலேயே போட்டு புதைத்துவிடு. அந்த பொங்கி வரும் பேரலைகள் இடையே படகில் ஒரு மனிதன் உன்னை நோக்கி வருவான். சற்றும் தாமதிக்காமல் அந்த படகில் ஏறிக்கொள். விரும்பும் இடத்திற்கு படகில் கொண்டு போய் அவன் சேர்ப்பான். ஆனால் ஒரு எச்சரிக்கை, நீ மறந்தும் போய் கூட ஆண்டவனின் திருநாமத்தை மட்டும் அவன் காது கேட்கும்படி உச்சரித்து விடாதே. அவன் சாத்தானுக்கு கட்டுப்பட்டவன். நீ மறந்து போய் கடவுளின் திருநாமத்தை உச்சரித்தாயானால் உன்னை கடலிலே தள்ளிவிட்டு மறைந்து போவான். கரை சேரும் மட்டும் கடவுளின் திருநாமத்தை உச்சரிக்காமல் கவனமாக இருப்பாயாக அப்படின்னு அந்த தெய்வீக குரல் சொல்லுச்சு. யாருக்கிட்ட? அந்த 3வது குருடன். அந்த அசரீரியில் வாக்குப்படியே என் காலடியில் இருந்த மண்ணை தோண்டினேன். வெண்கல வில்லும் அம்புகளும் இருக்க கண்டேன். வில்லை எடுத்து சரசரவென ஒன்றன் பின் ஒன்றாக 3 அம்புகளையும் வெண்கல சிலையை நோக்கி எய்தேன். அம்புகள் வெண்கல சிலையை தாக்கியதும் சிலை சுக்கு நூறாக உடைந்து கடலில் விழுந்தது. கடலில் பேரலைகள் தோன்றின. அந்த பேரலைகளுக்கு இடையே படகை செலுத்தி கொண்டு ஒரு கரிய மனிதன் என்னை நோக்கி வந்தான். நானும் தாவி படகில் ஏறிக்கொண்டேன். அவன் தன் வலிய கரங்களால் வேகமாக துடுப்பை துழாவி கடலில் படகை செலுத்தி கொண்டிருந்தான். படகு கடலில் போய்கொண்டே இருந்தது. நான் ஏதும் பேசவில்லை. பல நாள்கள் கடலில் பயணம் செய்தோம். இறுதியில் ஒரு நாள் வெகு தூரத்தில் பச்சை பசேலென கரை என் கண்ணுக்கு தென்பட்டது. நான் ஆனந்த மிகுதியால் கூத்தாடினேன். அசரீரியான அந்த தெய்வ குரலின் வாக்கை சற்று மறந்து போய்விட்டு, ஆண்டவனே, உன் கருணையே கருணை, உன் பேரருளுக்கு மிஞ்சி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். போதுமே. இதை கேட்ட படகு தள்ளி கொண்டு வந்தவன் படகு தள்ளுவதை நிறுத்திவிட்டு சற்று நேரம் அப்படியே என்னை உத்து பார்த்து விழித்தான். என்ன நினைத்திருப்பான்? காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது நாம, ஆண்டவனை பத்தி நினைக்கிறானே அப்படின்னு நினைச்சிருப்பான். குழந்தையை தூக்குவது போல் என்னை 2 கைகளாலும் தூக்கி கடலில் வீசி எறிந்தான். நான் போய் கடலில் விழுந்து விட்டேன். படகுடன் அவன் மறைந்து போனான். கடலில் விழுந்த நான் வெகு நேரம் நீந்தி களைத்து சோர்ந்து போய் தெய்வ அருளால் கரை சேர்ந்தேன். கரை சேர்ந்த நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். அது ஒரு சிறிய தீவு என்று எனக்கு தெரிந்தது. அந்த தீவில் மனித சஞ்சாரமே இல்லை. மனித சஞ்சாரம் இல்லாத இந்த தீவிலிருந்து தப்பி செல்ல ஒரு வழியும் இல்லை. அவசர புத்தியால் ஆபத்தை நானே தேடிக்கொண்டேனே அப்படின்னு நானே நொந்துக்கிட்டேன். வேறு என்ன செய்ய முடியும்? தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு அப்போ தோணுச்சு. அந்த நேரத்துல கரையை நோக்கி கப்பல் ஒன்று வந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். கரையோரம் வந்த கப்பல் நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தப்பட்டுச்சு. கப்பலில் இருந்து பல கருப்பு அடிமைகள் இறங்கி வந்தாங்க. என்ன நடக்க போகிறதோ அப்படின்ற அச்சத்தினால பயந்து அருகில் உள்ள ஒரு பெரிய மரத்தின் மேலே ஏறி ஒளிந்து கொண்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். தீவை அடைந்த கருப்பு அடிமைகள் தீவி நடுவில் உள்ள மணல் மேட்டை மண்வெட்டிகளால் வெட்டி அப்புறப்படுத்தினார்கள். அங்கே ஒரு குகை தென்பட்டது. மீண்டும் அனைவரும் கப்பலுக்கு ஓடி ஏராளமான உணவுப் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த குகையில் நிரப்பினார்கள். இறுதியில் ஒரு கிழவரும் ஒரு அழகிய சிறுவனும் கப்பலிலிருந்து இறங்கி வந்தார்கள். அனைவரும் அந்த குகையை அடைந்தார்கள். அடிமைகள் குகைக்கு வெளியே நிற்க கிழவனும் சிறுவனும் 2 பேர் மட்டும் அந்த குகைக்குள் நுழைந்தார்கள். சிறிது நேரத்தில் கிழவர் மட்டும் வெளியே வந்தார். கருப்படிமைகள் குகை வாயிலினை பழையபடி மண்ணால் மூடினார்கள். பின்னர் அனைவரும் கப்பலில் ஏறி கடலில் சென்று விட்டனர். மரத்தின் மீது இருந்த நான் கீழிறங்கி அப்போது வந்தேன். வியப்பு தாங்காமல் ஒரு சிறுவனை மட்டும் மண்ணால் மூடி செல்வதைக் கண்டு ஆச்சரியப்பட்டேன். கப்பல் கடலில் மறைந்ததும் நான் மரத்திலிருந்து இறங்கி வந்து அந்த மணன்மேட்டிற்கு ஓடினேன். குவிந்திருந்த மண்ணை அவசரமாக கையினால் தோண்டினேன். குகை வாயில் தெரிந்தது. உள்ளே சென்றேன். வளைவு வளைவாக பல படிகள் தரைக்குள் சென்று கொண்டிருந்தன. நான் அருகில் சென்று வணக்கம் கூறினேன். அவன் என்னை கண்டு நடுங்கினான். மகனே, என்னை கண்டு அஞ்சாதே. நான் உனக்கு உதவி செய்யவே வந்திருக்கிறேன். உன்னை தனியே குகைக்குள் விட்டு குகை வாசலை மண்ணால் மூடி சென்ற மாயம்தான் என்ன?
அப்படின்னு கேட்டேன். உடனே பயம் தெளிந்த அந்த சிறுவன், என் துர்பாக்கியமான கதையை கேளுங்க. நான் ரத்தின வியாபாரியின் மகன். பல ஆண்டுகளாக என் தந்தை கனவு ஒன்று அப்போது கண்டிருக்கிறார். அந்த கனவில் தனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னும் அவன் அற்பாயுளில் இறந்து போவான் அப்படின்னும் தெரிஞ்சுக்கிட்டாராம். அதன்படியே நான் பிறந்தேன். ஜோதிட வல்லுநர்கள் என் ஜாதகத்தை கணித்தார்கள். அவர்கள் என் தந்தையிடம், உன் மகன் 15 ஆண்டுகளே தான் ஜீவித்திருப்பான். 1ஆம் ஆண்டு தொடக்கத்தில் காந்தமலையில் உச்சியில் இருக்கிற வெண்கல சிலையை எவன் ஒருவன் அம்பெய்து கடலில் வீழ்த்துகிறானோ அவனால் உன் மகன் மரிப்பான் அப்படின்னு சொன்னானாம். அப்படி வெண்கல சிலையை வீழ்த்துபவனின் பெயர் ஹாஜிப் என்றும் அவனுடைய தந்தையின் பெயர் காசிம் என்றும் கூறினாராம். நானும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வந்தேன். எனக்கு இப்போது வயது 15. கொல்லப்பட்டு மாளாமல் இருப்பதற்காகவே இந்த அமானுஷ்யமான தீவில் என்னை சுரங்கத்தில் வைத்து மறைத்து இருக்கிறார்கள். நான் பேராச்சரியப்பட்டேன் இதை கேட்டதும். பேரரசர் காசிமின் மகன் நான் தானே. காந்தமலையில் வெண்கல சிலையை வீழ்த்தியதும் நானே தானே. என்னால் இந்த சிறுவன் கொல்லப்பட போகிறானா? ஆண்டவா, இது உன் சித்தம்தானா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டேன். ஆண்டவனின் அருள் வலிமையால உனக்கு ஒன்னும் தீங்கு நேராதப்பா அப்படின்னு அந்த சிறுவனுக்கு தைரியத்தை சொன்னேன். நான் சொன்ன ஆறுதல் மறுமொழிகளை கேட்ட அந்த சிறுவன் மகிழ்ச்சி பெற்றான். நானும் அவனும் இருட்டும் வரை பேசி கொண்டிருந்தோம். இருட்டியதும் அருகருகே இருவரும் படுத்துறங்கினோம். பொழுது புலர்ந்ததும் முகம் அலம்ப தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தேன். சற்று நேரம் சென்றதும் ஒரு முழாம்பழத்தை நறுக்கி தருமாறு கேட்டான். நான் கத்தி எங்கிருக்கிறது என்று கேட்டேன். தன்னுடைய தலைமாட்டின் அருகே உள்ள அலமாரியின் மேல் தட்டில் இருப்பதாக அவன் சொன்னான். நான் கட்டிலின் மீதேறி அலமாரியின் மேல் தட்டில் இருந்த கத்தியை எடுத்தேன். அந்த நேரத்தில் கட்டிலின் மேலிருந்த என் ஒரு கால் வலிக்கி விட்டது. அவ்வளவுதான், நேரம் போலிருக்கிறது. நான் நிலை தவறி கீழே விழுந்தேன். விழுந்த வேகத்தில் என் கையில் இருந்த கத்தி தவறி கட்டிலில் சாய்ந்திருந்த சிறுவனின் மார்பில் பாய்ந்து கன நேரத்தில் சிறுவன் துடிதுடித்து மாண்டு போய்விட்டான். கடவுளே, நான் விதியின் கொடுமையை எண்ணி வருந்தினேன். நான் வேண்டுமென்றே செய்த கொலையல்ல இது. இது இப்படிதான் நடக்க வேண்டும் என்பது இறைவனின் திருவுள்ளம் போலிருக்கிறது. ஆனால் இப்படிதான் திருவுள்ளம் இருக்க வேண்டுமா என்ன? நான் அழுது புலம்பி குகையின் வெளியே வந்து மண்ணை போட்டு குகையை மூடினேன். முன்பு நான் இருந்த மரத்தடிக்கே ஓடி சென்றேன். அப்போது தூரத்தில் கப்பல் ஒன்று வருவதை பார்த்தேன். முன்பு வந்த அதே கப்பல் தான். இளவரும் கருப்பு அடிமைகளும் கரை இறங்கி வந்து தீவின் நடுவே உள்ள மணல் மேட்டை சரித்து குகைக்குள் சென்றார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் அழுது புலம்பிக் கொண்டு சிறுவனின் பிரேதத்தோடு வெளியே வந்து கப்பல் ஏறி சென்றார்கள். நான் பித்து பிடித்தவன் போல் இரவானதும் அந்த மரத்தின் மீது ஏறி தூங்குவதுமாக நாள்களை கழித்து கொண்டிருந்தேன். சுமார் 3 மாதங்கள் கழித்திருப்பேன். ஒரு நாள் வடக்கு பக்கத்தில் கடல் வற்றி தண்ணி கெட்டிய தூரம் தரை தென்பட்டது. நான் மகிழ்ச்சி கொண்டு கடல் வற்றிய தரை மார்க்கமாக ஓடினேன். பல காத தூரங்கள் கடந்திருப்பேன். வெகு தூரத்தில் தரையிலிருந்து ஒரு பெரிய நெருப்பு கோலம் தெரிந்தது. அதை நோக்கி சென்றேன். அருகில் சென்று பார்த்தால் அது ஒரு செம்பாலான உறுதிமிக்க கோட்டையாக இருந்தது. சூரிய ஒளிப்பட்டு அக்கோட்டை நெருப்பு கோலம் போல் ஜொலித்து கொண்டிருந்ததை பார்த்தேன். சற்று நேரத்தில் கோட்டை கதவு திறக்கப்பட்டது. ஒரு முதியவரும் அவருடன் 10 இளைஞர்களும் வந்தார்கள். வந்த அத்தனை இளைஞர்களும் இடது கண் குருடாயிருக்க கண்டு ஆச்சரியப்பட்டேன். அவர்கள் நேரே என்னிடம் வந்து நல்வரவு கூறினார்கள். அரண்மனைக்கு அழைத்து சென்று பலவாறாக உபசரித்தார்கள். பிறகு தங்கள் அனைவருக்கும் இடது கண் குருடாக இருப்பது பற்றியும் இந்த கோட்டையில் ரகசியத்தை பற்றியும் கேட்க கூடாது அப்படின்னு எச்சரித்தார்கள். தவறினால் பேராபத்துக்கள் நேரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சம்மதிச்சேன். கிழவர் 10 தட்டுகளில் என்னமோ கொண்டு வந்து கொடுத்தார். ஒவ்வொரு தட்டிலும் கரித்தூள் இருந்திருக்க வேண்டும். உடனே இளைஞர்கள் 10 பேரும் கரித்தூளை எடுத்து முகத்தில் அப்பிக்கொண்டார்கள். நாங்கள் அகம்பாவத்தால் இந்த கதிக்கு ஆளானோம் என்று அழுது கொண்டே மேலும் மேலும் கரிப்பொடியை முகத்தில் அப்பிக்கொண்டனர். இவ்வாறே இரவு முழுவதும் நீடித்தது. 1 மாத காலம் தங்கினேன். ஒவ்வொரு நாளும் இவ்வாறே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருந்தது. என்னால் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்க முடியவே இல்லை. கடைசியாக ஆவல் மேலிட்டால் இளைஞர்களையும் கேட்டேன். உங்கள் நன்மையை கருதியே இதுவரை இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லவில்லை. நீங்கள் வற்புறுத்தி ரகசியத்தை அறிய விரும்பினால் எங்களை போல் ஒரு கண்ணை இழப்பீர்கள் என்றனர். என்னவானாலும் ஆகட்டும் என்று நான் கூறவே அவர்களும் ரகசியத்தை கூறினார். பின்னர் அவர்கள் ஒரு செம்மறியாட்டினை கொண்டு வந்து கொன்று தோலை உரித்தனர். என் கையிலும் ஒரு சிறு கத்தியை கொடுத்தனர். உன்னை இந்த பச்சை ஆட்டு தோலுக்குள் வைத்து தைத்து மூட்டையாக்கி விடுவோம். இங்கே ராட்சச பறவை ஒன்று பெரும் ஓசை எழுப்பி கொண்டு வரும். தோல் மூட்டையை கண்டதும் அந்த ராட்சச பறவை ஏதோ தீனி கிடைத்ததாக எண்ணிக்கொண்டு
தோல் முட்டையை தன் வழிய கால்களினால் நகங்களினால் பற்றி கொண்டு தூக்கி வானவெளியாக வெகு வேகமாக பறந்து போகும். கடைசியில் தோல் முட்டையை கீழே வைக்கும். அது கொத்துவதற்கு முன் உன் கையில் உள்ள கத்தியால் தையல்களை அறுத்து கொண்டு வெளியே வந்துவிடு. உன்னை கண்டதும் பறவை ஆகாயத்தில் பறந்து மறைந்துவிடும். அப்பொழுது நீ சற்றும் தாமதிக்காமல் மலையிலிருந்து கீழிறங்கி வந்தால் ஓர் அழகிய அரண்மனையை காண்பாய். அந்த அரண்மனையில் உள்ளே சென்றால் எல்லாம் விவரங்களையும் அறிந்து கொள்வாய். அப்படி என்று சொல்லி உரித்த பச்சை தோளில் வைத்து என்னை தைத்தனர். அவர்கள் கூறியது போலவே ராட்சச பறவை வந்து நான் இருந்த ஆட்டுத்தோல் மூட்டையை தூக்கி பறந்து சென்று மலையுச்சியில் வைத்தது. நான் இதுதான் சமயம் என்று என்னிடமிருந்து சிறு கத்தியால் தையலை அரித்து கொண்டு வெளிவந்தேன். என்னை கண்ட பறவை பேரெரிச்சல் இட்டுக்கொண்டே வானத்தில் மறைந்தது. கீழிறங்கி வந்ததும் ஓர் அழகிய அரண்மனையை நான் கண்டேன். அரண்மனையில் உள்ளே நுழைந்ததும் 40 அழகிய இளம் பெண்கள் என்னை மிக மகிழ்ச்சியுடன் வரவேற்று உபசரித்தனர். அவர்களின் உபசரிப்பில் நான் எல்லா கவலையையும் மறந்தே போய்விட்டேன். இப்படியே அந்த பெண்களுடன் மகிழ்ச்சியாய் விளையாடி திரிந்தேன். ஒரு வருடத்தை கழித்து விட்டேன். ஒரு நாள் அன்று புது வருட பிறப்பு. அன்று காலையில் 40 பெண்களும் என்னை சுற்றி உட்கார்ந்து கொண்டு பெருங்குரல் எழுப்பி அழுதனர். எனக்கு இவர்கள் இந்த நல்ல தினத்தில் அழுவதைக் கண்டு புரியவில்லை. மெதுவாக அவர்களை தேற்றி அழுத காரணத்தை அறிய முயற்சித்தேன். அவர்களும் ஒருவாறாக தேறி காரணத்தை கூற முற்பட்டனர். அவர்களின் மூத்தவள் சொன்னால், ஐயா, நாங்கள் வருடத்தின் 40 நாட்கள் மட்டும் இங்கிருக்க முடியாது. நாங்கள் சென்று திரும்பும் வரை தாங்கள் இங்கேயே இருக்க வேண்டும். இந்த அரண்மனையில் சாவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த அலங்கார அரண்மனையில் உள்ள 100 அறைகளின் சாவியும் இந்த வளையத்தில் கோர்த்திருக்கிறது. தாங்கள் முதலில் இருந்து 99 அறைகளை மட்டும்தான் தாராளமாக திறந்து பார்த்து புழங்கலாம். ஆனால் இந்த காரணத்தை கொண்டும் 100வது அறையை மட்டும் திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சாவி வளையத்தை கொடுத்தான். சற்று நேரத்துல 40 பெண்களும் எங்கோ போய் மறைந்தாங்க. தன்னந்தனியாக இருந்த எனக்கு பொழுதே போகல. ஒவ்வொரு அறையாக திறந்து அங்கிருந்த அதிசய பொருட்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே நாள்களை கழிச்சேன். 99 அறைகளையும் பார்த்தாகி விட்டாச்சு. திறக்க கூடாதுன்னு சொன்ன 100வது அறை மட்டுமே பாக்கி. ஒரு நாள் காலை பொழுதில் 100வது அறை பக்கம் போனேன். தங்க தகடுகளால் செய்யப்பட்ட கதவு, அதில் வைரங்களால் சித்திர விசித்திர வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. சூரிய ஒளி அதன் மேல் பட்டு பளபளத்தபடி ஜொலித்து கொண்டிருந்தது. என்னால் ஆவலை கட்டுப்படுத்த முடியவில்லை. எங்கோ சென்ற என்னை வா வா என்று அழைப்பது போலவே இருந்தது. என்ன ஆனாலும் திறந்து பார்த்து விடுவது என்ற வைராக்கிய சிந்தனையோடு அந்த 100வது அறையின் பொற்கதவுகளை திறந்தேன். அந்த அறையின் உள்ளே ஒரு மிக அழகிய கருப்பு குதிரை ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அதன் கம்பீரத்தில் மயங்கி அதன் மீது ஏறி சவாரி செய்து பார்க்க வேண்டும் என்ற பேராவல் என் உள்ளத்தில் தோன்றியது. குதிரையை அவிழ்த்து வெளியே கொண்டு வந்தேன். கையில் இருந்த சவுக்கால் குதிரையை சீண்டி விட்டேன். அதுவரை சாதுவாக இருந்த குதிரை பேய் போல பாய்ந்தோடியது. அதனுடைய பயங்கர வேகத்தை என்னால் தாங்க முடியவில்லை. அதன் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை. நெடுநேரம் ஓடிய குதிரை ஒரு அரண்மனைக்கு அருகே என்னை குப்புற கவிழ்த்தது. நான் சமாளித்து எழுந்தேன். அந்த கருப்பு குதிரை தன் பின்னங்காலால் ஓங்கி என் கண் பக்கம் ஒரு உதை விட்டது. அது உதைத்த வேகத்தில் என் இடது கண் பெயர்ந்து போய் தூரத்தில் உருண்டோடியது. ரத்தம் பெருகி ஓடியது. கன நேரத்தில் குதிரை ஓடி மறைந்து விட்டது. பிறகென்ன, ஒரு கண்ணை இழந்து மிகுந்த வழியுடன் அந்த அரண்மனையை நோக்கி நடந்தேன். அரண்மனையின் உள்ளே நுழைந்தேன். இடது கண் குருடான 10 இளைஞர்களையும் கண்டேன். அவர்கள் என்னை கேலி செய்தவாறே உள்ளே அழைத்து சென்றனர். எங்கள் அனைவருக்கும் இடது கண் குருடான ரகசியத்தை புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு மேலும் நையாண்டி செய்தனர். இதுவே என் துயரக் கதை. விதிவசத்தால் நான் இன்றிரவு இங்கு தங்க வந்து சேர்ந்தேன் என்றான் 3ஆம் குருடன். பிறகு மாறு வேடத்தில் இருந்த கலிபாவையும் அவருடன் இருந்த மந்திரி ஜாஃபரையும் அவர்களின் வரலாற்றை கூறுமாறு கேட்டார். கலிபாவின் சார்பில் மந்திரி ஜாஃபர் ஒருவாறாக ஏதோ ஒரு வரலாற்றை கூறி முடித்தார். கதையை கேட்ட மூத்தவள் அனைவரையும் மன்னித்து விட்டு மாளிகையை விட்டு வெளியே செல்ல அனுமதித்தாள். எல்லோரும் வெளியே சென்றனர். மன்னர் கலிஃபாவின் கட்டளைப்படியே 3 குருடர்களையும் ஜாஃபர் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றனர். மறுநாள் காலையில் அந்த மூவரையும் அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றார். மாமன்னரின் உத்தரவின்படி சேவகர்கள் அந்த 3 பெண்களையும் 2 நாய்களையும் அரண்மனைக்கு கொண்டு வந்தனர். கலிஃபாவை அப்பெண்கள் பார்த்ததும் இரவில் மாறு வேடத்தில் தங்கள் வீட்டிற்கு வந்தவர் மாமன்னரே என்பதை தெரிந்து கொண்டார். கலிஃபா அவர்கள் அந்த பெண் மூவரையும் நோக்கி, உங்கள் உண்மை வரலாற்றை ஒழிக்காமல் கூற வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார். இப்பொழுது பொழுது புலரும் நேரம் ஆனபடியால் அழகி ஷஹஜாத் இதோட கதையை நிறுத்தி, இறைவன் அருள் இருந்தால் நாளை இரவு அந்த பெண் மூவரின் கதையை கூறுகிறேன் அப்படின்னு சொன்னார். மன்னர்களுக்கெல்லாம் மாமன்னராய் விளங்கும் ஷாரியர் அப்படியே ஆகட்டும் என்று வழக்கம் போல் சொல்லிவிட்டார்.
அந்த வஞ்சக சகோதரிகளின் கதையை தொடர்ந்து நானும் சொல்கிறேன். நன்றி நேயர்களே, வணக்கம்.